ஹலோ ஆல். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் கிரிவலம் பற்றி பார்க்கலாமா? ஸோ பீப்புள் திங்க் 14 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் வாக் அரவுண்ட் த ஹில் தான் கிரிவலம் அப்படின்னு. பட் ரியலி இட்ஸ் நாட். இட் வில் பிரேக் யூ அண்டில் இட் ஹீல்ஸ் யூ. ஸோ ஃபஸ்ட் ஃபியூ கிலோமீட்டர்ஸ் ஆஃப் வாக் எப்படி இருக்குன்னா, யூ ஃபீல் வாக் ஆன் யுவர் லெக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், நார்மலாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃப்டர் ஃபியூ கிலோமீட்டர்ஸ் வந்து யூ வாக் வித் யுவர் மைண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ லாஸ்ட் ஃபியூ கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களால் லிட்டரால் நடக்கவே முடியாது, யூ வாண்ட் டு கிவ் அப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். யூ ஃபீல் மோர் டயர்ட் அண்ட் பெயின். பட் அங்கே தான் ரியல் கேமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் ஃபியூ கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களால் நடக்க முடியாதப்போ someone is walking along with you, someone is pushing you to forward அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். தட் இஸ் த ரியல் எனர்ஜி. ஸோ ட்ரஸ்ட் மீ, at the end of the கிரிவலம் you won't be the same person. கிரிவலம் is not about walking, it's about realizing who you are. ஸோ யாரெல்லாம் திருவண்ணாமலை கிரிவலம் போயிருக்கீங்க, யாரெல்லாம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.